எனக்கு எதுவும் வேண்டாம் அம்மா. நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா போயிட்டு நல்லபடியா வாங்க. அக்கா, ட்ரிப்ப நல்லா என்ஜாய் பண்ணு, சரியா? நிச்சயமா மித்ரா. அப்புறம் நீ நல்லா படிக்கிறியா? நான் நல்லா படிச்சிட்டு இருக்கேன்க்கா. போர்டு எக்ஸாம் வருது இல்ல. மித்ரா, நல்லா படிச்சு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணு, சரியா? நீ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் படிக்க தேவையில்ல. நீ ரிலாக்ஸா ஃப்ரீயா படி. உன்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் எழுது. நீ எவ்வளவு மார்க் ஸ்கோர் பண்றியோ அதை வச்சு நாம மிச்சத்தை பாத்துக்கலாம். உன்னை ரொம்பவும் போட்டு கஷ்டப்படுத்திக்காத, ஓகேவா? கண்டிப்பா மாமா என்று கூற, பின்பு சிறிது நேரம் அனைவரும் ஒன்றாக பேசி இருந்து விட்டு யாழினியை அழைத்து கொண்டு அர்ஜுன் தன்னுடைய வீட்டிற்கு புறப்பட்டு விட்டான். வீட்டிற்கு வந்ததும் சாப்பிட்டு விட்டு உறங்குவதற்காக அறைக்கு செல்ல அர்ஜுன் யாழினியை கட்டிப்பிடித்த உடனேயே, இங்க பாருங்க அர்ஜுன், ஏர்லி மார்னிங் ஃபிளைட் இருக்கு. சோ இன்னைக்கு சீக்கிரம் தூங்கலாமே, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு என்று பாவமாக கூறிய மனைவியை பார்த்தவன், சரி போனா போது, போய் தூங்கு. இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டி முதலுமா அங்க வச்சு வசூல் பண்ணுவேன். அப்ப நீ எதுக்கும் நோ சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? புரிஞ்சுது அர்ஜுன், தேங்க்யூ சோ மச் என்று அவனை அணைத்து அவன் நெற்றியில் முத்தமிட்டு விட்டு வேகமாக சென்று மெத்தையில் விழுந்தவள் சற்று நேரத்தில் உறங்கி போனாள். அர்ஜுனும் அவள் பக்கத்திலேயே வந்து படுத்துக்கொண்டு அவளை பார்த்தவனோ, உண்மையாலுமே ரொம்ப டயர்டா இருக்கா போல இருக்கே என்று விட்டு அவளுக்கு பெட்ஷீட் போர்த்து விட்டு அவனும் அவளோடு அணைத்து கொண்டு படுத்து விட்டான். அடுத்த நாள் அதிகாலை 3 மணி. ஊரே நிசப்தமாக இருக்க அர்ஜுனின் அறையில் மட்டும் அலாரம் அடிக்காமலேயே அர்ஜுனோ எழுந்து விட்டான். பக்கத்தில் தேவதை போல தூங்கிக் கொண்டிருந்த யாழினியை பார்த்தவனுக்கு அவளை எழுப்பவே மனமில்லை. இருந்தாலும் வேறு வழியின்றி மெல்ல அவள் நெற்றியில் முத்தமிட்டு, யாழினி குட்டி, எழுந்துருடி, டைம் ஆச்சு, அப்புறம் பிளைட்ட மிஸ் பண்ணிடுவோம் என்று கொஞ்சலாக கூறினான். யாழினி அரை தூக்கத்தில், இன்னும் கொஞ்ச நேரம் அர்ஜுன் என்று அவன் கையை பிடித்து இழுக்க, இங்க பாருடி, மணாலில போய் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தூங்கலாம், இப்போதைக்கு எழுந்துரு என்று அவளை வற்புறுத்தி எழுப்பினான். அதே நேரம் சிவாவின் அறையில் சிவா ஏற்கனவே தயாராகிவிட்டு காவியாவை வம்பிழுத்து கொண்டிருந்தான். காவியா, சீக்கிரம் ரெடி ஆகுடி, அர்ஜுனு இந்நேரம் கிளம்பி இருப்பான், நாம தான் லேட்டுன்னு அவன் கிட்ட திட்டு வாங்க முடியாது என்று சொல்ல, காவியா, இதோ வந்துட்ட சிவா, இந்த பனி ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆகிடுச்சு என்று சலித்துக் கொண்டே கிளம்பினாள். பின்பு நால்வரும் 2 கார்களில் ஏர்போர்ட்டிற்கு வந்து சேர்ந்தனர். ஏர்போர்ட்டின் மின்விளக்கு வெளிச்சத்தில் அந்த அதிகாலை நேரமே பார்க்க அழகாக இருந்தது. செக்கின் வரிசையில் நின்ற போது அர்ஜுன் யாழினியின் தோள் மேல் கை போட்டு அணைத்தபடி நின்றிருக்க சிவா காவியாவிடம், என்னடி இன்னும் தூக்கம் தெரியலையா, கண்ணு சொக்குது, பேசாம என் தோல்ல சாஞ்சுக்கோயேன் என்றான். காவியா சுற்றும் முற்றும் பார்த்துவிட்டு, பரவாயில்ல விடுங்க சிவா, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு என்று வெட்கப்பட, பொண்டாட்டி புருஷன் தோல்ல சாயறதுல என்னடி அசிங்கம், அதோ பாரு உன் அண்ணன் பண்ற வேலையை என்று அர்ஜுனை காட்டினான். அங்கே அர்ஜுன் யாழினியின் காதோரம் ஏதோ சொல்லி அவளை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்தான். பிறகு பிளைட் ஏறியதும் ஜன்னல் ஓரமாக யாழினி அமர அவளுக்கு பக்கத்தில் வந்து அர்ஜுன் அமர்ந்தான். பிளைட் டேக் ஆஃப் ஆகும்போது யாழினி பயத்தில் அர்ஜுனின் கையை இறுக்கமாக பிடித்துக் கொள்ள, பயப்படாதடி, நான் இருக்கேன்ல என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டான். பிளைட் மேகங்களுக்கு மேலே பறக்க தொடங்கியதும் ஜன்னல் வழியாக தெரிந்த மேக கூட்டங்களை பார்த்து யாழினி ஆச்சரியப்பட்டாள். அர்ஜுன், இங்கு பாருங்களேன், இந்த மேகமெல்லாம் பஞ்சு மிட்டாய் மாதிரி எவ்வளவு அழகா இருக்குது இல்ல என்று குழந்தை போல குதிக்க, அந்த மேகத்தை விட இங்க பக்கத்துல இருக்கிற ஏன் பஞ்சு மிட்டாய் தான் ரொம்ப அழகா இருக்கு என்று அவள் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். அதே நேரம் பின்சீட்டில் இருந்த சிவா காவியாவிடம், ஏய் பொண்டாட்டி, மணாலி போனதும் நான் உன்னை தூக்கிட்டு தான் பனி மேல நடப்பேன், சரியா என்று சொல்ல, காவியாவோ, நிஜமாவா, அப்புறம் 2 பேரும் வழுக்கி விழுந்தா சிரிப்பா இருக்கும்ல என்று கிண்டல் செய்ய, அந்த பயணம் முழுவதும் பேச்சும் சிரிப்புமாகவே கழிந்தது. டெல்லி ஏர்போர்ட்டில் இறங்கிய போது அந்த இடமே ஒரு பரபரப்புடன் இருந்தது.
அங்கிருந்து மணாலிக்கு செல்வதற்காக முன்னரே புக் செய்யப்பட்டிருந்த ஒரு பெரிய இனோவா கார் தயாராக இருந்தது. டேய் மச்சான், இங்கிருந்து மணாலி போறதுக்குள்ள மலையோட அழகையும் என் பொண்டாட்டியோட அழகையும் நான் ரசிக்க போறேன்டா என சிவா சொல்ல, நீ நடத்து மச்சான், நான் என் பொண்டாட்டியோட மணாலி குளிர இங்கிருந்தே அனுபவிக்க போறேன் என்றான் அர்ஜுன். கார் டெல்லியை தாண்டி மலைப்பாதையில் ஏற தொடங்கியதும் இயற்கை அன்னை தன் அழகை விரிக்க தொடங்கினாள். பச்சை பசேல் என்ற மரங்கள் வளைந்து நெளிந்து செல்லும் பாதைகள் என அனைத்தும் கொள்ளை அழகு. கார் மேலே ஏற ஏற குளிர் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பித்தது. யாழினி ஜன்னல் கண்ணாடியை மெல்ல இறக்கி வெளியே கையை நீட்ட ஜில்லென்று வீசிய காற்று அவள் முகத்தில் மோதியது. அர்ஜுன், செம்ம குளிரு, ஆனா ரொம்ப சூப்பரா இருக்கு என்று சொல்ல அர்ஜுன் அவளை தன் பக்கம் இழுத்து அணைத்துக் கொண்டு தன் கோட்டை எடுத்து அவள் மேல் போர்த்தினான். குளிர்துன்னா ஜன்னல மூடுடி, அப்புறம் உடம்புக்கு முடியாம போயிட போகுது என்று அக்கறையுடன் சொன்னான். சிவா ஒரு பக்கம் பழைய ரொமான்டிக் பாடல்களை ஓடவிட்டு காவியாவின் கையை பிடித்து கொண்டவன், காவியா, இந்த மலைப்பாத மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். சின்ன சின்ன வளைவுகள் இருந்தாலும் உன்னோட கை கோத்து வரும்போது அது ஒரு அழகான பயணமா இருக்குதுடி என்று சொல்ல காவியா நெகிழ்ந்து போய் அவன் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். வழியில் தெரிந்த ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியின் அருகில் காரை நிறுத்த சொன்னார்கள். நால்வரும் கீழே இறங்கிய போது அந்த பனி கலந்த காற்று அவர்களை அப்படியே உலுக்கியது. யாழினியும் காவியாவும் ஒருவரையொருவர் பிடித்துக் கொண்டு குளிரில் நடுங்க அர்ஜுனும் சிவாவும் சிரித்துக்கொண்டே அவர்களை அணைத்து செல்ஃபி எடுத்தனர். அந்த இடத்தில் டீ குடித்த அனுபவம் அவர்களுக்கு மறக்க முடியாத ஒன்றாக அமைந்தது. மீண்டும் அவர்களது பயணம் தொடர்ந்தது. ஒரு வழியாக மணாலி எல்லையை தொட்ட போது சாலை ஓரம் எங்கும் பனி கொட்டி கிடந்தது. அதை பார்த்ததும் யாழினி, அர்ஜுன் அங்க பாருங்க, ஃபுல்லா ஒயிட் கலர்ல இருக்கு என்று கத்தினாள். அங்கு தங்குவதற்காக புக் செய்யப்பட்டிருந்த ரிசார்ட் மலை உச்சியில் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது. மரத்தால் செதுக்கப்பட்ட அந்த ரிசார்ட் பார்க்கவே ஒரு அரண்மனை போல தெரிந்தது. ரூமிற்குள் நுழைந்ததும் அர்ஜுன் கதவை தாளிட்டு விட்டு யாழினியை அப்படியே பின்புறமாக அணைத்துக் கொண்டான். அர்ஜுன், என்ன பண்றீங்க? வெளியில பாருங்க, எவ்வளவு பனி பெய்யுது, வாங்க போய் பார்க்கலாம் என்று யாழினி சொல்ல, வெளியில இருக்கிற பனி பெய்யட்டும் யாழினி, ஆனா இந்த ரூமுக்குள்ள நம்ம காதல் தான் இப்போ பெய்ய போகுது. இந்த மணாலி குளிர விட உன்னோட சூடுதான் எனக்கு இப்போ முக்கியம் என்று கூறி அவளோடு சென்று மெத்தையில் பொத்தென்று விழுந்தவன் மெதுமெதுவாக அவளை தன் வசப்படுத்த தொடங்கினான். அதே நேரம் சிவாவும் காவியாவும் தங்கள் ரூமுக்குள் நுழைந்தனர். அந்த அறையின் நடுவில் இருந்த ஃபயர் பிளேஸ் இதமான வெப்பத்தை கொடுத்து கொண்டிருந்தது. சிவா காவியாவை தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் சாய்த்தவன், காவியா, இந்த ஒரு நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா என்று அவன் கேட்க, காவியா அவன் கண்களையே ஊடுருவி பார்த்து, எனக்கும் அதே ஆசைதான் சிவா, இங்க நம்ம 2 பேர் மட்டும்தானே என்று சொல்ல, மணாலியின் அந்த முதல் இரவு இரு ஜோடிகளுக்கும் புதிய ஒரு உலகத்தை காட்டியது. வெளியிலிருந்து கடும் குளிரையும் மீறி அவர்களின் அறைக்குள் காதல் நெருப்பாக தகித்துக் கொண்டிருந்தது. ஒருவருக்கொருவர் தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள அந்த பனி இரவு அவர்களுக்கு சாட்சியாக அமைந்தது. மறுநாள் காலை மணாலியில் சூரியன் மெல்ல எட்டி பார்க்க, ஆனால் அந்த சூரிய ஒளியை விட பனியின் ஆதிக்கம்தான் அதிகமாக இருந்தது. ரிசார்ட்டின் பால்கனியில் நின்றபடி யாழினி வெளியே பார்க்க, எங்கு பார்த்தாலும் வெள்ளை நிற போர்வை போர்த்தியது போலவே பனி படர்ந்திருந்தது. அர்ஜுன் பின்னாடியே வந்து அவளை அணைத்துக் கொண்டு, என்ன பொண்டாட்டி, விடிய விடிய ரொமான்ஸ் பண்ணது பத்தலையா என்ன, அதுக்குள்ள இங்க வந்து வேடிக்கை பாக்கற என்று கிண்டல் செய்தான். யாழினி வெட்கப்பட்டு கொண்டே, அர்ஜுன் அங்க பாருங்க, காவியாவும் சிவாவும் அதுக்குள்ள கீழே போய் பனியில விளையாடவே ஆரம்பிச்சிட்டாங்க என்று காட்டினாள். கீழே சிவா ஒரு பெரிய பனி உருண்டையை செய்து காவியா மேல் எரிய, அவள், சிவா எம்எல்ஏ போடுறீங்க, இருங்க உங்களை என்ன பண்ற பாருங்க என்று கத்திக்கொண்டே அவனை துரத்தினாள். இதை பார்த்த அர்ஜுனும் யாழினியும் சிரித்துக்கொண்டே கீழே வந்தனர். டே மச்சான், இன்னைக்கு நம்ம ஸ்கீயிங் போகலாம்னு இருக்கிறோம், அதுக்கப்புறம் பாராகிளைடிங் ரெடியா இருங்க என்றான்.
அதை கேட்ட யாரும் யாழினிக்கும் காவியாவிற்கும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே அறைக்கு சென்று ஆசை ஆசையாக தயாராகி அனைவரும் புறப்பட்டு பனிச்சறுக்கு விளையாடும் இடத்திற்கு சென்றனர். யாழினிக்கு ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் பயம். அங்கு சென்று நேரில் பார்த்ததும் கதி கலங்கியது அவளுக்கு. அர்ஜுன், பிளீஸ், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, இது வேணாம், வழிக்கு விழுந்தா என்ன பண்றது என்று அர்ஜுனின் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டாள். இங்க பாரு யாழினி, நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? உன் பின்னாடியே நான் வந்துகிட்டு இருப்பேன் என்று அவளுக்கு தைரியம் சொல்லி அந்த ஸ்கீயிங் உபகரணங்களை அவளுக்கு மாட்டிவிட்டான். அவர்கள் விளையாட தொடங்கிய போது யாழினி தடுமாறி விழப்போக அர்ஜுன் பாய்ந்து வந்து அவளை தாங்கி பிடித்தான். பயப்படாதடி, விழுந்தாலும் என் மார்ல தான் விழுவ என்று அவன் சொல்ல அந்த பனிமலைகளுக்கு நடுவே அவர்களின் ரொமான்ஸ் களை கட்டியது. சிவாவும் காவியாவும் ஒருவரையொருவர் கிண்டல் செய்து கொண்டும் பனியில் உருண்டு கொண்டும் அந்த நாளை மிக சந்தோஷமாக கழித்தனர். மாலை நேரம் நெருங்கியது. நால்வரும் ஒரு திறந்தவெளி கஃபேவில் அமர்ந்து சூடாக காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது யாழினிக்கும் காவியாவிற்கும் தெரியாமல் தூரத்தில் ஒரு கார் நின்றிருந்தது. அந்த காருக்குள் இருந்த உருவம் மொபைலில் யாரிடமோ பேசிக் கொண்டிருந்தது. சார், 4 பேரும் இங்கதான் இருக்காங்க, சரியான நேரத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு நைட்டே நம்ம வேலையை முடிச்சிடலாம் என்று அந்த உருவம் சொல்லியது. அந்த உருவம் வேறு யாருமல்ல, ஜெயிலில் இருக்கும் கைலாஷ் மற்றும் மீராவின் ஆட்கள் தான். அர்ஜுன் மற்றும் யாழினியின் கல்யாணத்தன்று அவர்களை கடத்திய போது அர்ஜுனும் சிவாவும் சேர்ந்து அவர்களை அடித்து போலீசில் ஒப்படைத்தனர். அந்த பகையை மனதில் வைத்துக் கொண்டு யாழினியை உன்கிட்ட இருந்து பிரிப்பேன் என்று சொல்லிவிட்டு போன கைலாஷ் இப்பொழுது மணாலிக்கே ஆட்களை அனுப்பியிருந்தான். இரவு ரிசார்ட்டுக்கு திரும்பியதும் நால்வரும் ஒரு சிறிய பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். ரிசார்ட்டின் ஒரு பகுதியில் நெருப்பு மூட்டி அதன் அருகே அமர்ந்து பாட்டு பாடி விளையாட தொடங்கினர். சரி, இப்போ நம்ம ஒரு கேம் விளையாடலாம். ஒருத்தர் பாட்டு பாடணும், மத்தவங்க ஆடணும், சரியா என்று சிவா சொல்ல அங்கு பார்ட்டி சூடு பிடித்தது. அர்ஜுனும் யாழினியும் ஒரு மெடலி பாடலுக்கு அழகாக நடனமாடினர். அதற்கு பிறகு யாழினிக்கு தாகமாக இருக்க, அர்ஜுன், நான் போய் தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு ரிசார்ட்டின் பின்புறம் இருக்கும் கிச்சன் பகுதிக்கு சென்றாள். அவள் தனியாக போவதை பார்த்த அந்த மர்ம நபர்கள் மெல்ல அவளை பின்தொடர்ந்தனர். யாழினி தண்ணி குடித்து விட்டு திரும்பும் பொழுது பின்னால் இருந்து யாரோ அவர்களது வாயை பொத்தினார்கள். அவள் கத்துவதற்கு முயற்சி செய்தாள், ஆனால் முடியவில்லை. அதே நேரம் காவியாவும் யாழினியை தேடிக்கொண்டு அங்கே வர, ஹச்சோ யாழினி, என்னாச்சுடி? டேய், யாருடா நீங்களா? விடுங்கடா அவள. அர்ஜுனனா, சிவா என்று கத்திக் கொண்டிருக்க அவளையும் மற்றொருவன் வாயை பொத்தி பிடித்துக் கொண்டான். யார் நீங்க? எங்களை எதுக்கு பிடிக்கிறீங்க என்று காவியா கேட்க, உங்க 2 பேரையும் போட்டு தள்ள சொல்லி மேல இருந்து ஆர்டர் வந்திருக்கு என்று ஒருவன் கத்தியை காட்ட வெளியே அர்ஜுனும் சிவாவும் பேசிக் கொண்டிருந்த பொழுது திடீரென்று ஏதோ சத்தம் கேட்பதை உணர்ந்தனர். சிவா, யாழினி போய் ரொம்ப நேரம் ஆச்சு, காவியாவையும் காணோம், ஏதோ தப்பா தெரியுதுடா என்று அர்ஜுன் பதறினான். சரிவா, என்னன்னு போய் பார்க்கலாம் என்று இருவரும் ஓடிச் சென்று பார்த்தபோது அங்கே யாழினியையும் காவியாவையும் ஒரு ஜீப்பில் ஏற்றிக் கொண்டிருப்பதை பார்த்தவர்கள், டேய், யாரா நீங்க? விடுங்க அவங்கள என்று அர்ஜுன் கத்திக்கொண்டே அந்த ஜீப்பை நோக்கி ஓடினான். ஒருவன் அர்ஜுனை தாக்க வர அர்ஜுன் அவனை ஓங்கி ஒரு மிதி மிதித்தான். சிவாவும் மற்றொருவனை அடித்து துவைத்தான். அந்த ரவுடி கத்தினான், டேய் அர்ஜுன், எங்களை அடிக்கிற? கைலாஷ் சார் உங்களை சும்மா விட மாட்டாருடா, உன்னை அழ வைக்காம விட மாட்டோம்னு சொல்லி இருக்காரு என்றதும் ஏனோ அந்த பெயரை கேட்டதும் அர்ஜுனுக்கு ரத்தம் கொதித்தது. கைலாஷா? இன்னும் அவன் அடங்கலையா? என் பொண்டாட்டி மேல கை வைக்கிறவன் எவனுமே உயிரோட இருக்க மாட்டான்டா என்று ஆவேசமாக அடிக்க அர்ஜுனும் சிவாவும் சேர்ந்து அந்த ரவுடிகளை அடித்து ஒரு வழி ஆக்கினர். யாழினியும் காவியாவும் பயத்தில் ஓடி வந்து அர்ஜுனையும் சிவாவையும் கட்டிக்கொண்டு அழுதனர். பயப்படாதீங்க, நாங்க இருக்கும்போது உங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று அர்ஜுன் யாழினியை தேற்றினான். ஆனால் கைலாஷ் இன்னும் ஆபத்தானவன் என்பது அர்ஜுனுக்கு தெரியும். சிவா, இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்டா,
மணாலிக்கு வந்த இடத்துலயும் இவனுங்க வேலையை காட்டுறானுங்கன்னா இவனுங்களை சும்மா விடக்கூடாது என்றான் அர்ஜுன் உறுதியுடன். அந்த பனி இரவில் ரொமான்ஸையும் தாண்டி ஒரு பெரிய போர் ஆரம்பமாக போவதை அர்ஜுன் உணர்ந்தான். அவர்கள் இருவரும் இன்னும் பயத்தில் நடுக்கிக் கொண்டிருப்பதை பார்த்த அர்ஜுனோ எதையோ யோசித்துக் கொண்டிருக்க அவனிடம் நெருங்கி வந்த சிவா, டேய் மச்சான், மணாலிக்கு வந்தாலாவது கொஞ்சம் ஜாலியான வாழ்க்கைய என்ஜாய் பண்ணிட்டு போகலாம்னு நினைச்சேன்டா. இங்கேயும் வந்து கடைசியில இப்படி பயம் காட்டிட்டு போயிட்டாங்களே. இதுக்கு மேல இவங்களோட இன்னைக்கு நைட் எல்லாம் சந்தோஷமா இருக்கவே முடியாதுடா. இவங்கள பார்த்தல்ல, இவங்க இருக்கிற பயத்துக்கு நம்மள பக்கத்துல கூட சேர்க்க மாட்டாங்க. இப்படி நம்மள ஹனிமூன் கொண்டாட விடாம பண்ண அந்த பாவிய சும்மாவே விடக்கூடாதுடா என்று கூறிய சிவாவை பார்த்தவனுக்கு உள்ளுக்குள் வருத்தம் இருந்தாலும் லேசாக சிரிப்புதான் வந்தது. ஏண்டா, கிடக்கறதெல்லாம் கிடக்கட்டும்னு உன் பிரச்சனையை நினைச்சு புலம்புற பாத்தியா? இன்னைக்கு கண்டிப்பா எதுவும் நடக்க போறதில்ல. அதனால ரூமுக்கு போய் மூடிக்கிட்டு சீக்கிரமா படுத்து தூங்குங்க. ஏதா இருந்தாலும் காலையில நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கலாம். நான் யாழினிய கூட்டிட்டு ரூமுக்கு போறேன். நீயும் காவியாவை கூட்டிட்டு ரூமுக்கு போ. வெளியில எங்கேயும் சுத்தாதீங்க, சரியா? ஓகேடா மச்சான், வேற என்ன பண்றது? இன்னைக்கு நல்லா பெட்ஷீட்டை இழுத்து போதிட்டு தான் தூங்கணும். அதான் தலைவிதி என்று புலம்பிக் கொண்டே காவியாவை அழைத்துக் கொண்டு தங்களது அறைக்கு சென்று விட, அடுத்தது அர்ஜுனும் யாழினியை அழைத்துக் கொண்டு அறைக்கு சென்றவன் அவளை மெத்தையில் படுக்க வைக்க, அவளோ அர்ஜுனின் சட்டையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டவள், அர்ஜுன் பிளீஸ் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்க, என் கூடவே இருங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உன்னை விட்டு நான் எங்கடி செல்லம் போக போறேன்? ஏற்கனவே 2 தடவை தப்பு பண்ணிட்டேன். திரும்ப திரும்ப அதே தப்பு பண்றதுக்கு உன் புருஷன் ஒன்னும் பைத்தியம் கிடையாது. இனி ஒரு செகண்ட் கூட உன்னை நான் பிரிய மாட்டேன். எங்க போனாலும் என் கூட தான் நீயும் இருப்ப, சரியா? என்று கூறி அவளுடன் சேர்ந்து மெத்தையில் விழுந்தவன் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு படுத்திருந்தான். அவளோ பயத்தில் அவனது மார்பில் புதைந்து கொண்டு அவனை இறுக்கமாக அணைத்துக் கொண்டு உறங்கி போனாள். அந்த பதற்றமான சூழல்கள் அனைத்தும் முடிந்து அடுத்த நாள் காலை மணாலி ஒரு புது பொலிவுடன் விடிந்தது. ஜன்னல் வழியாக வந்த மெல்லிய சூரிய வெளிச்சம் யாழினியின் முகத்தில் படர அவள் மெல்ல கண் விழித்தாள். அவளுக்கு முன்னே அர்ஜுன் அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டு படுத்திருந்தான். என்ன அர்ஜுன், இப்படியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி என்று யாழினி கேட்க, அர்ஜுன் அவளை பட்டென்று இன்னும் நெருக்கமாக இழுத்து அணைத்துக் கொண்டு, உன்னை பாக்க பாக்க தெவிட்டவே இல்லடி. நேத்து நடந்ததெல்லாம் நினைச்சா இன்னும் பயமா இருக்கு. ஆனா இப்போ நீ என் கை அனுப்புல இருக்கிறது எனக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு தெரியுமா என்று அவள் நெற்றியில் தன் இதழ்களை பதித்தான். அனைவரும் தயாராகி அன்று சோலாங் வேலி செல்ல முடிவெடுத்தனர். அங்கே எங்கு பார்த்தாலும் பனிமலைகள் மேகத்தை தொடுவது போலவே தெரிந்தன. அர்ஜுன் யாழினியை ஒரு ஸ்னோ ஸ்கூட்டரில் அமர வைத்து தானும் பின்னால் அமர்ந்து வேகமாக ஓட்டினான். குளிர்காற்று அவள் முகத்தில் அடிக்க யாழினி பயத்தில் கத்திக்கொண்டே அர்ஜுனின் கைகளை தன் கைகளோடு பிணைத்துக் கொண்டாள். அர்ஜுன் மெதுவா போங்க என்று அவள் கத்த, அர்ஜுனோ சிரித்துக் கொண்டே அவளது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தான். அதே நேரம் சிவா காவியாவை ஒரு பெரிய பனி உருண்டையின் மேல் அமர வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தான். காவியா, இந்த ஸ்னோல உன்னை பார்க்க ஒரு ஒயிட் கலர் ரோஜா மாதிரியே இருக்கடி என்று சிவா கவிதை பாட, சிவா உங்க ஐஸ் வைக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம், ஒழுங்கா அந்த பனிக்கரடி பொம்மைய வாங்கித்தாங்க என்று காவியா செல்லமாக அடம் பிடித்தாள். ஏண்டி, உன் புருஷன் நான் இங்க பக்கத்திலேயே உன்னை உரசிக்கிட்டு இருக்கேன், என்னை விட்டுட்டு உனக்கு அந்த பனிக்கரடி தான் வேணுமா என்று கேட்க, இப்போ என்ன சொல்ல வரீங்க சிவா? நீங்களும் அந்த பனிக்கரடி மாதிரி தான் இருக்கீங்க, அப்புறம் எதுக்கு வேற பனிக்கரடி பொம்மைன்னு கேட்க வரீங்களா என்று நேரம் பார்த்து அவனை காலை வார, அடி பாவி, கொஞ்ச நேரத்துல என்ன பனிக்கரடியாவே மாத்திட்டியா உன்ன என்றதும் அவள் வேகமாக அங்கிருந்து துள்ளி குதித்து ஓட அவனும் அவளை விடாமல் துரத்தி கொண்டிருந்தான். பிறகு நால்வரும் சேர்ந்து ஸ்னோபால் ஃபைட் விளையாடினர். அர்ஜுன் யாழினியை பனியில் தள்ளிவிட அவள் அவனை இழுக்க இருவரும் பனியில் உருண்ட புரள
அந்த சிலுசிலுப்பிலும் யாழினியின் உடல் அவனோடு உரசி கொண்டிருப்பதில் அந்த சூடு அவனுக்கு என்னவோ செய்தது. மெதுவாக அவளை அந்த படியில் சரித்தவன் அவள் மேல் ஏறி படர்ந்து, யாழினி, இந்த குளிருக்கு ஒரு டீப் கிஸ் கொடுத்தா செம்மையா இருக்குண்டி, அந்த ஃபீலு என்று கூறியவன் மெதுவாக அவள் உதடருகே நெருங்க, யாழினி வெட்கத்தில் மெதுவாக கண்களை மூடிக்கொள்ள அந்த நிமிடமே அவள் இதழினை தன் இதழ்களால் கோய்த்திருந்தான். யாழினியும் அவன் முத்தத்திற்கு ஏற்றவாறு இசைந்து கொடுக்க அங்கே ஒரு மௌனமான முத்த போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. அவன் கை மிகவும் சில்லென்று ஆனதும் மெதுவாக அவளது சட்டையின் டாப்பை தூக்கிவிட்டு அவள் இடுப்பில் தன் கைகளை வைத்து அழுத்தி பிடிக்க பெண்ணவளுக்கு ஒரு மாதிரி ஜிவ்வென்று ஆனது. அதே நேரம் அங்கு விளையாடிக் கொண்டே வந்த காவியாவும் சிவாவும் அந்த காட்சியை பார்த்து பட்டென்று முகத்தை திருப்பிக் கொண்டனர். அப்பொழுது சிவாவோ, இவன் மட்டும் தாண்டி கிடைக்கிற கேப்ல எல்லாம் கெடா வெட்டிக்கிட்டு இருக்கான். ஆனா என் வாழ்க்கையில தான் இந்த மாதிரி ஒரு பசுமையான நினைவுகள் எதுவுமே நடக்க மாட்டேங்குது என்று புலம்பிக் கொண்டிருந்தவனை பார்த்தவளுக்கு சிரிப்புதான் வந்தது. அவர்களின் அந்த தருணம் மிக அழகாக இருந்தது. அன்று மதியம் ஒரு அழகான மலைச்சரிவு. உணவகத்தில் அமர்ந்து நால்வரும் சூடான மேகியை சாப்பிட்டுக் கொண்டிருந்தனர். இந்த கிளைமேட், இந்த மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்து மேகி சாப்பிடுற சுகமே தனிதான் இல்ல அர்ஜுன் என்று யாழினி கேட்க, உன் கூட எதை சாப்பிட்டாலும் அது அமிர்தம்தான் யாழினி என்று அர்ஜுன் அவளுக்கு ஊட்டிவிட்டான். அன்று மாலை நேரம் நெருங்கியதும் அவர்கள் ரோதங் பாஸ் நோக்கி சென்றனர். அங்கே நிலவிய அமைதியும் மேகங்கள் அவர்கள் காலடியில் மிதந்ததும் அவர்களை வேறொரு உலகத்திற்கு அழைத்து சென்றது. அர்ஜுன் யாழினியின் தோள் மீது கை போட்டு கொண்டு, யாழினி, நாமளும் இந்த மேகங்கள் மாதிரி எப்பவும் ஒன்னா பறந்துகிட்டே இருக்கணும்டி என்று சொல்ல, யாழினி அவன் மார்பில் தலை சாய்த்து, உங்க கூட இருக்கும்போது எனக்கு இந்த உலகமே மறந்து போயிடுது அர்ஜுன் என்றாள். பின்பு இரவு ரிசார்ட்டுக்கு திரும்பியதும் அந்த இடம் மிகவும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அறையின் நடுவே இருந்த ஃபயர் பிளேஸ் இதமான வெப்பத்தை தந்தது. காவியாவும் சிவாவும் தங்கள் அறைக்கு செல்ல அர்ஜுன் யாழினியை தூக்கி கொண்டு தங்கள் அறைக்குள் நுழைந்தான். அறையின் ஜன்னல் வழியாக வெளியே கொட்டும் பனியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த யாழினியை அர்ஜுன் பின்புறமாக வந்து அணைத்து கொண்டவன் அவளது கழுத்தோரம் மென்மையாக முத்தமிட்டு, யாழினி, இந்த மணாலி குளிர்ல உன்னோட இந்த நெருக்கம் எனக்கு தரும் சூடு வேற எங்கேயுமே கிடைக்காதுடி என்று அவள் காதோரம் ரகசியமாக கூறினான். யாழினி வெட்கத்தில் அவன் பக்கம் திரும்பி அவன் சட்டை காலரை பிடித்து தன் பக்கம் இழுத்தவள், அர்ஜுன், இவ்வளவு ரொமான்ஸ் உங்களுக்கு எங்க இருந்துதான் வருதோ என்று அவள் கேட்க, அர்ஜுன் அவளை அப்படியே தூக்கி மெத்தையில் சாய்த்தான். அந்த மங்கிய வெளிச்சத்தில் யாழினியின் முகம் ஒரு தேவதையைப் போலவே தெரிந்தது. அர்ஜுன் அவளது இதழ்களில் ஆழ்ந்த முத்தத்தை பதிக்க யாழினி கண்களை மூடி அந்த தருணத்தை அனுபவித்தாள். வெளியிலிருந்த குளிர்காற்று ஜன்னல் கதவுகளை தட்ட அறைக்குள்ளோ அவர்களின் காதலும் மூச்சு காற்றும் வெப்பத்தை ஏற்றியது. அந்த இரவு அவர்களுக்கு நீண்ட நேரமாகவும் மிகவும் நெருக்கமாகவும் அமைந்தது. அதே நேரம் சிவாவும் காவியாவும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் தங்கள் அன்பை பகிர்ந்து கொண்டனர். சிவா, இந்த ட்ரிப்ல நாம வந்தது ரொம்ப நல்லதா போச்சு இல்ல, நம்ம மனசுல இருந்த எல்லா கஷ்டமும் போயிருச்சு என்று காவியா சொல்ல, சிவா அவள் கைகளை பிடித்து கொண்டு, இனி நம்ம வாழ்க்கையில எப்பவுமே சந்தோஷம் மட்டும்தான் காவியா என்று கூறி அவளை தன்னோடு அணைத்து கொண்டு மெத்தையில் சரித்தான். அடுத்த நாள் அவர்கள் வசிஷ்ட் கோவிலுக்கு சென்று அங்கிருந்த சுடுநீர் ஊற்றில் குளித்தனர். அந்த கடும் குளிரில் அந்த வெந்நீர் குளியல் அவர்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுத்தது. மணாலியின் ஒவ்வொரு தெருவிலும் ஒவ்வொரு மலைச்சரிவிலும் அவர்களின் காதலும் சிரிப்பும் எதிரொலித்தது. அந்த 4 நாட்களும் அவர்களுக்கு ஒரு கனவு உலகம் போல இருந்தது. மணாலியின் கடைசி இரவு அன்று மதியம் அர்ஜுன் யாழினிக்கு தெரியாமல் ரிசார்ட் ஊழியர்களிடம் பேசி தங்கள் அறையை ஒரு முதலிரவு அறையை போல அலங்கரிக்க செய்தான். அறை முழுவதும் சிவப்பு ரோஜா இதழ்கள் தூவப்பட்டு நறுமணம் வீசும் மெழுகுவர்த்திகள் ஆங்காங்கே எரிந்து கொண்டிருந்தன. அனைத்தும் தயாராகி முடிக்கும் வரை அங்கிருந்த ரெஸ்டாரண்டில் பேசிக்கொண்டே சாப்பிட்டனர். பிறகு சிவாவிடம் கண்ணை காட்டிய அர்ஜுன் யாழினியை கண்களை கட்டிக்கொண்டு அறைக்கு அழைத்து வந்தான். அர்ஜுன், என்ன பண்றீங்க?
எதுக்கு என்ன கண்ணை கட்டிட்டு வரீங்க என்று அவள் சிரித்து கொண்டே கேட்க, இப்போ பாரு என்று கட்டை அவிழ்த்தான். அறையின் அழகை பார்த்த யாழினி அப்படியே ஸ்தம்பித்து நின்றாள். வாவ் அர்ஜுன், இது இது எதுக்கு இப்போ என்று ஆச்சரியத்தில் கேட்டாள். அர்ஜுன் மெல்ல அவளை தன் பக்கமாக இழுத்து, நம்ம ஹனிமூனோட கடைசி நாள் இன்னைக்கு யாழினி. இந்த இரவு நம்ம 2 பேருக்குமே ரொம்ப ஸ்பெஷலா இருக்கணும்னு நினைச்சேன் என்றவன் கபோர்டில் இருந்து ஒரு சிறிய பார்சலை எடுத்து வந்து அவளிடம் கொடுத்து, இதை ஓபன் பண்ணி பாருடி என்றான். அதை வாங்கிய யாழினி திறந்து பார்த்ததும் அவள் முகம் அப்படியே சிவந்து விட்டது. அது மிகவும் சிறிய கிளாமரான பிளாக் கலர் டிரான்ஸ்பரண்டான உடை. அர்ஜுன், என்ன இது? இதையா போட சொல்றீங்க? இது இது ரொம்ப ஓவரா இருக்கு என்று வெட்கத்தில் தலை குனிந்தாள். யாழினி, இத நான் உனக்காக ஆசாசியா ஷாப்பிங் மால்ல தேடி தேடி வாங்கினேன்டி. எனக்காக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இதை போட்டுட்டு வாயேன் பிளீஸ் என்று யாழினி எவ்வளவோ மறுத்தும் அவள் கையை பிடித்து கெஞ்சினான். மாட்டேன் அர்ஜுன், இதெல்லாம் போட எனக்கு கூச்சமா இருக்கு என்று அடம் பிடித்தாள். ஆனால் அர்ஜுனோ அவளை விடவில்லை. அவனது கன்னத்தில் மென்மையாக முத்தமிட்டு, என் தேவதைய இந்த ட்ரெஸ்ல பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குதுடி, எனக்காக போட்டுட்டு வாடி என்று கெஞ்சலாக கேட்க, யாழினியும் சரி ஒரு 5 நிமிஷம் இருங்க என்று உடை மாற்ற சென்றாள். சிறிது நேரம் கழித்து யாழினி அந்த உடையில் வெளியே வந்த பொழுது அர்ஜுன் அப்படியே உறைந்து போனான். அந்த மெல்லிய வெளிச்சத்தில் அவளது மேனி அந்த டிரான்ஸ்பரண்ட் உடையில் பளிச்சென்று தெரிய அவள் ஒரு கிரேக்க தேவதையை போலவே தெரிந்தாள். யாழினி, நீ இந்த ட்ரெஸ்ல எவ்வளவு அழகா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லடி என்றவன் அவளை பார்வலாலே பருகினான். உடனே யாழினி அவன் கண்கள் மேல் தன் கையை வைத்து பொத்தியவள், அப்படி பாக்காதீங்க அர்ஜுன் பிளீஸ், எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் ஒரு மாதிரி கூசுது என்று வெட்கப்பட்டு கொண்டே கூற, என்னடி நான் உன் புருஷன் தானே, நான் பாக்கறதுனால ஒன்னும் ஆகிடாது, நான் ஆசையா பாக்குறதுக்காக தானே இந்த ட்ரெஸ்ஸையே வாங்கின, இப்போ என் கண்ணை பொத்திட்டு நின்றுருக்கியே என்று அவள் கையை தட்டி விட்டவன் அவள் உடல் அங்கங்களை ஒவ்வொரு பகுதியாக தனது எக்ஸ்ரே கண்ணை வைத்து அளவிட்டு கொண்டிருந்தான். என்ன, அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று மெத்தையில் சாய்த்தவன் அந்த மணாலி குளிரில் அர்ஜுனின் சூடான முத்தங்கள் யாழினியை அப்படியே ஆட்கொண்டது. எப்பொழுதும் போல் இல்லாமல் இன்று யாழினியை அணு அணுவாக ரசித்துக் கொண்டே தனது தேடலில் இறங்கியவன் அவளுக்கு புது புது வித்தைகளை காட்டி திக்குமுக்காடச் செய்து விடிய விடிய கூடலிலேயே வைத்துக் கொண்டிருந்தான். அதே ரிசார்ட்டின் மற்றொரு அறையில் சிவா காவியாவிற்காக ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காத்திருந்தது. காவியாவை அறைக்குள் அழைத்து வந்த சிவா அங்கிருந்த அரங்காலங்களை காட்ட அவனை ஆச்சரியமடைய செய்தான். சிவா, என்ன இதெல்லாம்? நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கு என்று காவியா சொல்ல, சிவா அவளது காதோரம் குனிந்து, அழகு இப்பதான் ஆரம்பமாக போகுதுடி என்றான். சிவா தான் மறைத்து வைத்திருந்த அந்த ரெட் கலர் கிளாமர் உடையை எடுத்து காட்டினான். அதை பார்த்ததும் காவியா அதிர்ச்சியாகி, சிவா, இது என்ன ட்ரெஸ்? இதுல வெறும் நூல் மாதிரி இருக்குது, இத போடுறதுக்கு பதிலா போடாமலே இருக்கலாம், நான் கண்டிப்பா இத போட மாட்டேன் என்று கத்திவிட்டு திரும்பினாள். சிவா அவளை விடவில்லை. பின்னாடியே வந்து அவளது இடுப்பை வளைத்து பிடித்து, காவியா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியுமில்ல, இந்த ட்ரெஸ்ல உன்னை பாக்கணும்னு நான் மால்ல வாங்கும் போதே கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன், எனக்காக பிளீஸ் ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்று கெஞ்சினான். சிவா, வேண்டாம் சிவா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு என்று காவியா சொல்ல, சிவா அவளது கழுத்தில் மென்மையாக இதழ் பதித்தான். பொண்டாட்டி, எனக்காக தானே பிளீஸ் என்று அவன் தொடர்ந்து கெஞ்ச, காவியாவோ சரி சரி கெஞ்சாதீங்க, போய் தொலைறேன் என்று சிரித்துக்கொண்டே அந்த உடையை வாங்கி கொண்டு சென்றாள். காவியா அந்த சிவப்பு நிற உடையில் வெளியே வந்தபோது சிவாவின் கண்கள் அப்படியே விரிந்தது. அந்த உடை அவளது அழகை இன்னும் மெருகேற்றி காட்டியது. காவியா, நீ கொல்றடி என்று அவளை அப்படியே இழுத்து அணைத்துக் கொண்டான். காவியா அவன் மார்பில் முகம் புதைக்க, சிவா அவளது முகத்தை உயர்த்தி அவளது இதழ்களில் ஆழ்ந்த முத்தத்தை பதிக்க தொடங்கினான்.
அறையில் எரிந்து கொண்டிருந்த நெருப்பின் வெப்பத்தை விட அவர்கள் இருவருக்குள் இருந்த காதலின் வெப்பம் அதிகமாக இருந்தது. அந்த இரவு அவர்களுக்கு ஒரு புதிய உலகத்தையே காட்டியது. ஒருவருக்கொருவர் சலிப்பில்லாமல் தங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள மணாலியின் பனி இரவு அவர்களுக்கு அன்று துணையாகவே நின்றது.